ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்மளுடைய பவர் ஆஃப் பிரம்மச்சரியம் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிற நண்பர் முத்துக்குமார். அவர் பல போராட்டங்களுக்கு அப்புறம், பல இழப்புகளுக்கு அப்புறம் இன்னைக்கு நோ ஃபேப்பில் 90 நாள் ரீச் பண்ணியிருக்காரு. நம்ம குரூப்பில் நிறைய நண்பர்கள் 90 டேஸு, 1 இயரு, 2 இயரு, 3 இயர்ஸ்லாம் நோ ஃபேப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டுருக்காங்க. அவங்களால முடிஞ்ச கைடன்ஸை கொடுத்துட்ருக்காங்க. அதில் நண்பர் முத்துக்குமாரும் அவரால் முடிஞ்ச கைடன்ஸு தொடர்ந்து கொடுத்துட்ருக்காரு. எல்லாரையும் மோட்டிவேட் பண்ணுறது, கைட் பண்ணுறது, பாசிட்டிவாக அவங்களுக்கு அப்ரோச் பண்ணி இவரால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம குரூப்பில் நிறைய ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு. அவர் இறைவனுடைய ஆசீர்வாதத்தால் இன்றைக்கி நோ ஃபேப்பில் 90 டேஸ் ரீச் பண்ணியிருக்கிறான்றது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அவருடைய நோ ஃபேப் எக்ஸ்பீரியன்ஸை நமக்காக ஷேர் பண்ணியிருக்காரு. பான் மாஸ்டர்பேஷன் அடிக்ஷனில் இருக்கும்போது என்னென்ன விஷயங்களை இழந்தார், வாழ்க்கையில் எவ்வளோ தூரம் அடிபட்டார், எந்தெந்த இடத்துல அவமானப்படுத்தப்பட்டார், ரிஜெக்ட் ஆனார், எவ்வளோ தூரம் ஃபெயிலியரை சந்தித்தார் அப்படின்றத ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸில் சொல்லியிருக்காரு. அடுத்தது நோ ஃபேப்பில் 90 டேஸ் ரீச் பண்ண பிறகு அவருக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடச்சிருக்கு, அவரோட லைஃப் எந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்கு, இன்றைக்கி எந்த நிலைமையில் இருக்கார், பாஸ்ட் டு ப்ரெசண்ட் ஒரு கம்பேரிசனில் அந்த 90 டேஸ் பெனிஃபிட்டை சொல்லியிருக்காரு. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். நோ ஃபேப்பை பற்றின ஒரு கிளாரிட்டி ஒன்று கிடைக்கும். அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை நமக்காக சொல்லியிருக்கிறதுக்காக முத்துக்குமார் பிரதருக்கும், நமக்காக வீடியோ எடிட் பண்ணி ஹெல்ப் பண்ணுறதுக்காக சரவணன் பிரதருக்கும் மனதார நன்றி சொல்லிக்கிறேன். வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் நம்ம பவர் ஆஃப் பிரம்மச்சரியம் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. விருப்பம் இருக்கிற நண்பர்கள் லிங்கை கிளிக் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி. ஃபஸ்ட்டு என்னோடய நேம் என்னென்னா முத்துக்குமார். என்னோடய ஏஜ் 21 வயசு ஆகுது. சரியா? இப்போது என்னுடைய ஃபஸ்ட்டு நான் எப்படிலாம் இதுக்குள்ளே போனேன், என்னென்னலாம் பண்ணி என் லைஃப்பில் முக்கியமானதே டைம் தான் லைஃப்பில். அதை எப்படிலாம் நான் பண்ணக்கூடாதோ, எப்படிலாம் விதமாக அழிக்க முடியுமோ அந்த மாதிரிலாம் பண்ணி நான் 21 வயசுலேயே எனக்கு இதெல்லாம் தப்புன்ற மாதிரி நான் தோணுது. அதெல்லாம் நான் ஷேர் பண்ண வந்திருக்கேன். அது மாதிரி இதெல்லாம் பண்ணி நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு டைமில் தோணும் இல்லையா, இது ரொம்ப மோசமாக போகிற அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி டைம் உணர்ந்து அதுக்கப்புறம் நான் கண்டினியூவாக அதை எதுவுமே பண்ணாமல், அந்த தப்பெல்லாம் திரும்ப பண்ணாமல் ஒரு 90 நாள் கடந்து வந்திருக்கேன். ஓகேவா? அந்த 90 நாள் கடந்து வந்தப்போ இவ்வளோ நாள் ஒரு பழக்கத்தை பண்ணுறப்போ பாதிப்பு இருக்குன்னப்போ அதை பண்ணாமல் இருந்தால் பயனாக என்ன நடக்கும்ல, பயனுள்ளதாக. அதனால் அந்த பெனிஃபிட்டை என்ன நான் ஷேர் பண்ணுறேன். அந்த பெனிஃபிட்டை லாஸ்ட்டில் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி எனக்கு 21 வயசு தான் ஆகுது. இந்த பழக்கத்தை நான் எப்போ அடிக்ட் ஆக ஆரம்பித்தேன் அப்படின்னா, ஸ்டார்ட் பண்ணது எப்போ அப்படின்னா, நீங்கள் சொன்னீங்கன்னா நான் சொன்னால் நம்புவீங்களான்னு தெரில. எனக்கு 21 வயசு தான் ஆகுது எனக்கு. ஆனால் நான் ஆரம்பித்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி தான். 3 வருஷம் முன்னாடினா ஒரு எவ்வளோ இருக்கும், ஒரு 17 வயசுனால் காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி, இந்த கொரோனா டைமில். ஓகேங்களா? கொரோனா 2019 வந்துச்சா, 2019 அந்த டைமில் நான் 12வது முடிச்சுட்டுனா அதான் அந்த டைமில் நான் செப்டம்பர் அப்போ என் பர்த்டேக்கு செலிப்ரேட் பண்ண போனோம் ஃப்ரெண்ட்ஸோடு. அப்போ என்ன சொன்னானுங்க, ஓகே இதெல்லாம் இப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தானுங்க. எனக்கு முன்னாடிலாம் நிறைய பேர் சொல்லியிருக்கானுங்க ஃப்ரெண்ட்ஸு, இது மாதிரிலாம் படம் பார்க்கலாம், தப்பான படம்லாம் இருக்குது, எல்லாம் பார்க்கலான்ட்டு.
எனக்கு அப்போலாம் எதுவுமே தோணல. பிகாஸ் நான் 10th ஸ்டடீஸ் அதெல்லாம் நிறைய நான் ஃபோக்கஸாக இருந்ததுனால எனக்கு அது மாதிரிலாம் தாட்ஸ் போனதே கிடையாது நிஜமாக சொல்லப்போனால். ஆனால் அந்த அன்னைக்கு என்னன்னு தெரில, பர்த்டே அன்னைக்கு சரி ஓகே ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்ட்டு. அப்போ கூட எங்கள் அந்த 12வது படிக்கும் போதெல்லாம் என்கிட்ட ஃபோன் எல்லாமே ஒன்றுமே இல்லை சரியா. ஆனாலுமே அது வந்து ஓகே ட்ரை பண்ணலான்ட்டு இந்த கையை வச்சு நான் ட்ரை பண்ணேன் மொதல் டைம். இன்னமும் ஞாபகம் இருக்குது, என் பர்த்டே அன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்ணது இந்த கெட்ட பழக்கத்தை. அது எனக்கு தெரியாமல் 3.5 வருஷத்துக்கு என்னை அடிக்ட் ஆகி கொண்டு போயிடுச்சு. அது போனது போட்டோம் சரியா. அந்த நாள் தான் என்னுடைய முதல் ஆரம்பித்ததுக்கு காரணம். ஆனால் தெரிஞ்சோ தெரியாமலோ என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சுற்றி இருந்து ஆனால் என்னை வந்து ஃபுல்லாக அதில் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக என்னை உள்ளே இட்டுட்டு போகல. அதுதான் ஓகேவா. அதுதான் ஸ்டார்ட் பண்ணது என்னோடய பர்த்டே அன்றைக்கி, செப்டம்பர் அன்றைக்கி. அதுக்கப்புறம் அந்த 3.5 வருஷம் எப்படி போச்சு அப்படிங்கிறத நான் இப்போ ஷேர் பண்ணுறேன் சரிங்களா. நான் ஸ்டார்ட் பண்ணது எப்படின்னா, கொரோனா முடியுதுன்னா அப்போ நான் கொரோனா முடிகிற டைம் தான் காலேஜுக்குள்ளே போகிற மாதிரி. செப்டம்பரு 2 மாதம் கழித்து காலேஜ் போனோம். அந்த 2 மாதத்துக்குள்ளே நான் எவ்வளோ அடிக்ட் ஆனேன் அப்படின்னா, அப்போ நான் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஆறு இருக்குது ஓகேவா, பாலாறு இருக்குது. அந்த டைமில் வந்துட்டு நான் மதியானம் வந்து ஆஃப்டர்நூன் போயிட்டு உட்காந்து நிழலாக இருக்கும், தண்ணியெலாம் இருக்கும், குளிச்சுட்டு அமைதியாக உட்காந்துருப்போம். அந்த டைம் ஒரு சில டைம் என் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் வரமாட்டாங்கன்றப்போ அந்த ஆறுலேயே இப்போது எப்படி சொல்கிறது, நம்ம நார்மலாக காலையில் பாத்ரூம் போவோம்ல. ஆனால் பட்ட பகல் வெயிலில் ஆரம்பித்த 2 மாதத்தில் என்னாச்சு அப்படின்னா, அதான் பட்ட பகல் 12 மணி 1 மணி இருக்கும். அந்த டைமில் உட்காந்து நான் அந்த இடத்துல பட்ட பகலில் வெயிலில் உட்காந்து ஃபோன் அந்த டைமுக்கு இப்போ புதுசாக வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் ஓகேவா வாங்கி கொடுத்துருந்தாங்க. நான் பார்க்க ஆரம்பித்தேன், அந்த தப்பான படம்லாம் பார்த்து அந்த வெயிலே பண்ணி மாஸ்டர்பேட் பண்ண ஆரம்பித்தேன். அது ஒரு பழக்கமாயிடுச்சு அந்த 2 மாதம். அப்புறம் வீட்டில் யாருமே இல்லைன்னா அந்த டைமை உருவாக்குறது, தனியாக இருக்க இடமா தேடி தேடி போய் பார்க்குறது. அதுக்கப்புறம் என்னாச்சு, ஓகே இந்த மாதிரி டைமில் தான் நான் ஃபஸ்ட் இயர் போய் காலேஜும் சேர்ந்தேன் ஓகேவா. ஆனால் ஃபஸ்ட் இயர் சேர்ந்தப்போ எனக்கு அவ்வளோவும் பெரிய இம்பேக்டே தெரியல. சரி ஓகே இது அப்படியே பண்ணுறோம், காலேஜும் போகிறோம், படிக்கிறோம், வரோம் அப்படின்ட்டு இருந்துச்சு. ஆனால் எனக்கு எப்போ அந்த செகண்ட் செமஸ்டருக்குள்ளே என்ட்ரு ஆனோம் அப்படின்னோ, இந்த அடிக்ஷனும் இல்லாமல் ஃபேமிலியில் வந்து கொஞ்சம் ஃபினான்ஷியலாக ரொம்ப செம்ம அடி. கிட்டத்தட்ட ஒரு 8 lakhs கிட்ட வந்துட்டு நாங்கள் லாஸ் பண்ணிட்டோம் மீன்ஸ் ஏதோ ஒரு கம்பெனியில் போட்டு ஏமாற்றிட்டு போயிட்டானுங்க. அதுவும் இல்லாமல் இந்த நெகட்டிவாக இந்த எப்படி சொல்கிறது பழக்கத்துக்கு அடிமையானதுனால எனக்கு பரீட்சை டைமில் உட்காந்து எழுதவும் முடியல. அது ஒரு தாட்டு. அந்த வீட்டில் பிரச்சனைனா இதை ஒரு ரீசனாக வச்சு இதை வந்து பயங்கரமாக நான் தினம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஓகேவா. அவ்வளோதான். காலேஜ் ஃபஸ்ட் இயர் நல்லா படித்தேன். செகண்ட் செமஸ்டர், அதான் செகண்ட் செமஸ்டரில் அரியர் வச்சேன். எவ்வளோனா ஒரு 2 அரியர் வச்சுருப்பேன் செகண்ட் செமஸ்டர்லேயே. இப்போ என்னாச்சு, எனக்கே பயமாயிடுச்சு. ஐயோ இது அவ்வளோதான், நம்மளால் வந்துட்டு இதை விட முடியாது போல் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே காலேஜ் நின்னதான் முடியும். நிறைய பேர் வேறு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, காலேஜ்லாம் வேஸ்ட்டுப்பா அப்படின்ற மாதிரி. ஏன்னா என் மைண்ட் என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியாத நிலைமைக்கு போயிட்டேன் ஓகேவா. என்ன தான் சின்ன வயசாக இருந்தாலும் கொஞ்சமாவது யோசிக்கணும். அந்த ஸ்டேட்டில் கூட நான் இல்லாதனால காலேஜ் நிற்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு வீட்டில் வந்து சண்டை போடுறேன். வீட்டில் என் அம்மா அழுகுறாங்க. என்னடா நீ இஷ்டத்துக்கு தானடா சேர்த்து வச்சோம், நீ என்னடா இப்போ திடீர்னு வந்து பண்ணுறியே, இவ்வளோ செலவு பண்ணி என்ன நீ திரும்ப இப்படி சொல்கிறியே அப்படின்லாம் நிறைய சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் இல்லைம்மா இந்த மாதிரி காலேஜ் போகலனாலும் படிக்கலாம், ஸ்கில்லு தான் மேட்ரு அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லை சிஸ்டம் வாங்கி கொடுங்க நான் வீட்டிலே படிக்கணும்னு சொல்லிட்டு லெட்டர்லாம் எழுதி காலேஜ் எதுவுமே கொடுத்துட்டேன். இதுமாதிரி ப்ராப்ளமாக இருக்குது, நான் வீட்டுக்கு வேலைக்கு போய் கூட நான் கூட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் வீட்டில், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், காலேஜ் போக கூட நான் படிச்சுக்கிறேன்னு. அவங்க மறுபடியும் என்ன சொன்னாங்க, பரவாயில்லப்பா நீ போப்பா அப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி கொடுக்க போயிட்டான் காலேஜ் நிற்கிறேன்ட்டு. அப்புறம் ஹெச்ஓடி வந்து பேசினாங்க, நீங்கள் ஏன் நிற்கிறீங்க அப்படின்லாம் சொல்லி மறுபடியும் போக ஆரம்பித்தேன் காலேஜுக்கு. ஆனால் எப்படி சொல்லிட்டாங்க இந்த வாட்டினா, பரவாயில்லப்பா நீங்கள் தான் வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறீங்களாப்பா, அப்போ வந்துட்டு ஒரு 2 நாள் இல்லை 3 நாள் மட்டும் வாங்க அப்படின்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் அந்த 3 நாள் 2 நாள் மட்டும் போவேன், மற்ற நாள் வீட்டில் தான் இருப்பேன். இப்போ நான் சொன்னது உருப்படியாக பண்ணியிருக்கணுமா இல்லையா, வீட்டில் இருந்து நான் படிக்கிறது அதெல்லாம் பண்ணுன்ட்டு. அப்பயும் என்ன பண்ணேன்னா தப்பு தான் பண்ணேன். என்ன தப்பு உங்களுக்கே தெரியும். 2 நாள் காலேஜ் போவேன், 3 நாள் வீட்டில் இருப்பேன். அந்த 3 நாள் என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். படிக்க ஆரம்பிக்கல. மோட்டிவேஷனாக ஒரு 2 நாள் படித்தேன், ஒரு 2 நாள் 1 வாரம் அந்த மாதிரி தான் படிப்பேன். அதுக்கப்புறம் திரும்ப நைட்டு எனக்கு தனி ரூம் வேறு, அதில் நைட்டை விட்டு சிஸ்டமில் வேறு உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அது ஒரு அடிக்ஷன் ஆச்சு. புது சிஸ்டம் தானே, இல்லை தப்பாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சி ஒரு மோட்டிவேஷனாக இருந்தேன். ஆனால் 1 வாரம் தான் தாங்கச்சு. அதுக்கப்புறம் அதுலேயே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அது ஒரு பெரிய அதான் அந்த 40,000 செலவு பண்ணி வாங்கி கொடுக்குறது. அந்த டைமில் வந்து பெரிய இது 8 லட்ச ரூபா போன டைமில் ஒரு 40,000 செலவு பண்ணி எனக்கு சிஸ்டம் வாங்கி கொடுக்குறாங்க. அதை நான் யூஸ்ஃபுல்லாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். மறுபடியும் நான் இது வந்து எனக்கே தெரியாமல் அதுக்குள்ளே பயங்கரமாக அடிக்ஷன் ஆகிட்டேன் ஓகேவா. அந்த 40,000 இருந்தால் எங்கள் வீட்டில் வந்து ஒரு 3 மாதம் தள்ளியிருப்பாங்க, புரியுதுங்களா.
அவ்வளோதான். ஆரம்பித்த 6 மாதத்துல எப்போனா 3 இல்லை 2 மணி தான் தூங்குவேனே. எப்படின்னா நைட்டு 12 வரைக்கும் முழிச்சிட்டு நார்மலாக சிஸ்டம் வேறு படத்தை டவுன்லோட் பண்ணி நார்மலாக மூவிஸ் டவுன்லோட் பண்ணி பார்க்குறது. பார்த்து முடிச்சுட்டு நைட்டில் நெட்டு வந்து ஃப்ரீயாக கிடைக்கும் எனக்கு. அதனால் என்ன பண்ணுவேன், 2லேருந்து 3 மணி வரைக்கும் பார்ப்பேன், தொடர்ந்து பார்ப்பேன் படத்தை. அதுக்கப்புறம் பார்த்து ஒரு 1 ஹவர் கழிச்சு நான் மாஸ்டர்பேட் பண்ணுவேன். மாஸ்டர்பேட் பண்ணி உடனே தூக்கம் வந்துடும், டயர்டாகி தூங்கிடுவேன். ஓகேவா? எப்படின்னா இது இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் எப்படின்னா, நான் இதை குரூப்பில் கூட ஷேர் பண்ணது கிடையாது. ஓகேவா? பர்சனலாக குரூப் இருக்குது இந்த யூடியூப் சேனலுக்கு. அதில் என்னென்னா, நான் அவ்வளோ நேரம் பார்த்துட்டு டயர்டாகி தூங்கிடுவேன். தூங்கிட்டு உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு நமக்கு யூரின் வரும் போல். எனக்கு அப்போலாம் தெரியாது. ஓகேவா? அதை கூட எழுந்து போகிற அளவுக்கு ரொம்ப உடம்பு டயர்டாகி நான் தண்ணி கேன் குடிக்க வச்சுருப்பேன் ரூமில். அந்த தண்ணி எடுத்து போய் ரூமுக்கு வெளியே ஊற்றிட்டு அதில் யூரினேட் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் சொல்கிறேன், ஓப்பனாகவே சொல்கிறேன். ஏன்னா மைண்டு வந்து அவ்வளோ உங்களை வந்து என்னென்னமோ பண்ணி உங்களுக்கு வழி கொண்டு வந்துடும். இதை பண்ணு, இப்படி பண்ணு. ஆனால் அதனால் உங்களுக்கு ஒரு யூஸுமே கிடையாது. இப்போ நான் சொன்ன விஷயம் வந்து உங்களுக்கு என்ன இப்படிலாம் இருக்கான்னு தோணும். ஓகேவா? நிஜமாக அது வந்து இதை விட மோசமான லெவலில் கூட கொண்டு போயிடலாம். இது நான் வந்து அந்த தண்ணி கேன் எதுனா, நான் டெய்லியும் காலேஜுக்கு தண்ணி பிடிச்சிட்டு போகிற கேன். ஓகேவா? இதை நான் வந்துட்டு ஓப்பனாக சொல்கிறேன் அப்படின்னா, அது அவ்வளோ உங்களுக்கு வந்து டீப்பாக கொண்டு போயிடும். புரியுதா? அந்த எனர்ஜி இல்லைனாலுமே அதனால் பண்ணியிருக்கலான்னு கூட தோணலாம். ஆனால் வந்துட்டு அந்த மாதிரி நான் தப்பு பண்ணேன். புரியுதா? இப்போ அந்த பிடிச்சது வாட்டர் கேனில் பிடிச்சது இல்லாமல் அதை தெரியாமல் எடுத்துன்னு போய் ஊற்றணும், அதுக்கெல்லாம் எழுந்துப்பேன். ஆனால் வந்துட்டு அந்த யூரின் போடுறதுக்கு சோம்பேறித்தனப்பட்டு உடம்பு டயர்ட் ஆகிடுச்சின்னு சொல்லி அந்த மைண்டுக்குள்ளே நானே அதை அந்த வாட்டர் கேனில் பிடிப்பேன். அந்த மாதிரி ரொம்ப கேவலமாக போச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, அது ஒரு சோம்பேறித்தனம். 2வது என்னென்னா, நம்ம பண்ணிட்டு நார்மலாக எல்லாருமே பண்ணுறது தான். ஓகேவா? நான் அந்த வீட்டில் இந்த துணியெல்லாம் இருக்கும் அந்த ரேக்கில், அதில் பண்ணிவிட்டு அதில் வைப் பண்ணி இந்த ஸ்பெர்மெல்லாம் வைப் பண்ணி ஒரு மாதிரி ரூமே பேட் ஸ்மெல்லாக இருக்கும். என் அம்மா வந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியாது என் பையன் ஓகே படிக்கிறான் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ரூமுக்கு வந்தாங்க அப்படின்னா என்ன ஒரு மாதிரி ஏதோ செத்து போயிருக்கு போலன்னு சொல்லிட்டு அவங்க மாப் போட்டு ரூமுக்கு வந்துட்டு இந்த என்ன சொல்கிறது, இந்த புகையெல்லாம் போடுவாங்கள்ல, அந்த அந்த ஊதுபத்தி ஏற்றுறது, அது மாதிரிலாம் சொல்லுவாங்க. எனக்கு வந்து என்னால் சொல்ல முடியாது, இப்படிலாம் இருக்கேம்மா அப்படி சொல்ல முடியாது இல்லையா? அந்த ஏஜ் பயம் வேறு, இதெல்லாம் பண்ணால் தப்பு போல் அப்படின்ட்டு நிறைய. அதனால் வந்துட்டு அவங்க இந்த மாதிரி நினைக்கிறது எனக்கு இப்போ தான் புரியுது, இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணியிருக்கோமே அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் போதாதுன்னு சைடில் ஒரு லவ்ன்றது வேறு. ஓகேவா? ஆனால் அதுவுமே எப்படின்னா ஒரு புது பொண்டாட்டி மாதிரி தான். 3 இல்லை 4 மாதம் வரைக்கும் நல்லா போச்சு. அதுலேயும் என்னால் கான்சன்ட்ரேட் பண்ணாமல், ஸ்டடீஸ்லேயும் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் 2மே அடி வாங்க ஸ்டார்ட் ஆச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, என்னோடய எக்ஸாம் வந்துட்டு நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைமுக்கு முன்னாடி கூட முன்னாள் ஒரு சில பேர் வந்துட்டு ஓகே எக்ஸாம் வருதுன்னா கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது கூட இல்லாமல் நான் வந்துட்டு என்னென்னா, ஓகே நம்ம வந்து இவ்வளோ நேரம் படிச்சிருக்கோம், அதுக்கு வந்து ஒரு ரிவார்டு மாதிரி, அது மைண்ட் நம்மளே சொல்லிப்போம் ரிவார்டு மாதிரி, ஓகே இதை பண்ணுவோம், பண்ணிவிட்டு தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிவிட்டு தூங்கினா காலைல பார்த்தா அலறி அடிச்சு எழுந்துப்பேன், படித்ததும் ஞாபகம் இருக்காது, மறந்துட்டுருப்பேன். அந்த ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் எஃபர்ட் போட்டு படிக்கிறேன்னா காலையில் அந்த பதட்டத்துலேயே எனக்கு மறந்து போயிடும். மறந்து போனது இல்லாமல் இருக்கிறத வச்சு எழுதலான்னு பார்த்தாலும் அந்த 3 மணி நேரத்தில் போயிட்டு என்னால் ஃபுல் எஃபர்ட் போட்டு எழுதவே முடியாது. அட்லீஸ்ட் பேப்பரை ஃபில் பண்ணுன்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து ஒரு 10 பேப்பர் ஃபில் பண்ணுறதுக்கே கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும், அந்த தூக்கம் வர ஆரம்பிச்சிடும், லிட்டரலி தூங்க ஆரம்பிச்சிடுவேன். அது மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் வீட்டில் ப்ராப்ளம், ஃபினான்ஷியலாக ப்ராப்ளம், ஸ்டடீஸில் இது மாதிரி பயங்கரமாடியாக இருந்துச்சு. அது வந்து இன்னும் வந்துட்டு எனக்கு டிப்ரெஷனில் ஆட்டோமேட்டிக்காக கொண்டு போக ஆரம்பிச்சிது நிறைய. ஓகேவா? அப்புறம் எல்லோரும் பண்ணுற மாதிரி தான் காலேஜ் பாத்ரூமில் பண்ணுறது. காலேஜ் விட்டு வந்தேன்னா ரயில்வே ஸ்டேஷனில் இருக்க பப்ளிக் பாத்ரூமில் போயிட்டு பே பண்ணினா அந்த பாத்ரூமுக்கு பே பண்ணி உள்ளே போய் உட்காந்து லிட்டரலி 1/2 மணி நேரம் அங்கே உட்காந்துருந்தனால ஒரு சில டேஸ் வந்துட்டு வெளியே இருக்க அந்த இன்சார்ஜ் உட்காந்துருப்பாங்க இல்லையா, காசு கலெக்ட் பண்ணுறவங்க, அவங்க வந்து கதவு தட்டியிருக்காங்க. என்னப்பா பண்ணுற தம்பி ரூமில் இவ்வளோ நேரமா, என்ன பண்ணுற இவ்வளோ நேரமாக போவாங்க அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. எனக்கு வந்து இல்லை நான் பாத்ரூம் தான் போயிருக்கேன்னு சொல்லியிருப்பேன். ஆனால் அப்பயுமே நான் உள்ளே பார்த்துட்டு தான் இருந்தேன், பார்த்துட்டு மாஸ்டர்பேட் பண்ணுறதுன்றது. இப்போலாம் நினச்சா எனக்கு அதை வந்துட்டு இவ்வளோ கேவலமாக இருந்திருக்கியாடா, முன்னாடி எப்படி இருந்த அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்கு இப்போ தோணுது. ஆனால் முதல்ல நான் ஒரு பப்ளிக்கில் வந்துட்டு அசிங்கப்பட்டது அப்படின்னா அதுதான். இல்லை இப்போ யாராக இருந்தாலும் நம்புவாங்களா? ஒரு பையன் 1/2 ஹவராக பாத்ரூமில் என்ன பண்ணுவான், வீட்டு பாத்ரூம்னா கூட பரவாயில்ல, பல் வளர்க்குவான், பாத்ரூம் போவான், குளிப்பான்லாம். பப்ளிக் பாத்ரூமில் அப்படி என்ன தான் அவன் பண்ணுவான்? புரியுதுங்களா உங்களுக்கு? ஒரு 4-5 பேர் இருந்தாங்க, அவங்க பாட்டும் இந்த பக்கம் லேடிஸ் டாய்லெட்டு, இந்த பக்கம் ஜென்ஸ் டாய்லெட்டு. ஒருத்தர் வந்து கதவு தட்டுறாரு, நான் ஓப்பன் பண்ணிவிட்டு வரேன், கையில் வேறு ஃபோன் இருக்குது. அப்போ என்ன நினைப்பாங்க? எனக்கு வந்துட்டு அப்போ புரியலை, நான் நார்மலாக எடுத்துகிட்டு வந்துட்டேன், ஓகே எதுவும் நினைக்க மாட்டாங்கன்ட்டு. இப்போ வந்துட்டு தோணுது, எல்லோரும் இப்படி தானே பார்த்துருப்பாங்க நம்மளை,
அப்போது அப்படின்னு தோணுது. இது எப்படின்னா மைண்டை வந்துட்டு ஏதோ ஒரு வழி தேட ஆரம்பிச்சிடும் அதை பண்ணுறதுக்கு, அப்படிங்கிற மாதிரி தான் அதை கொண்டு போயிடுச்சு என்ன ஆட்டோமேட்டிக்காக. அதுக்கு நம்மளை கண்ட்ரோல் பண்ண நம்ம வழி கொடுத்துட்டோம். அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு எனக்கு. இதெல்லாம் பண்ணிவிட்டு இது எப்படின்னா அந்த டெய்லி அந்த பே பண்ணுறது, பாத்ரூம் போயிட்டு பே பண்ணுறது, பாத்ரூம் போகிறதுக்காக பே பண்ண மாட்டேன், பே பண்ணிவிட்டு அதை பண்ணுறதுக்காக பண்ணுவேன். ஓகேவா? அது எப்படின்னா இது சொன்னால் சிரிப்பு வரும். இந்த நாயெல்லாம் வந்துட்டு இது என் ஏரியா அப்படின்றதுக்காக ஒரு ஏரியாவில் போயிட்டு யூரினேட் பண்ணிட்டு வரும், இதான் சரௌண்டிங்ஸ்ன்ட்டு. அந்த மைண்டு எனக்கு வருது. இது வந்து எவ்வளோ கேவலமான மைண்டாக இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள். எனக்கு புரியுதா? அந்த மைண்டு அப்படி தான் தோணுச்சு. ஸோ இங்கே பண்ணுற, அப்போ இங்கே பண்ணுற, அப்போ இந்த இடத்துக்கு போறியா, அப்போ இந்த ரயில்வே ஸ்டேஷன் போறியா, இங்கே போ, அப்போ இங்கே இந்த பஸ் ஸ்டாண்ட் போறியா, அப்போ இந்த பஸ் ஸ்டாண்டில் இந்த பாத்ரூம் ஒரு வாட்டி பே பண்ணு. புது ஏரியாவாக தோணுது. அது வந்து கேவலம் அப்படிங்கிறதே எனக்கு தெரியாமல் அதுக்குள்ளே அவ்வளோ அடிமையாக இருந்தேன். முன்னாடி சொன்னேன் இல்லையா, அடுத்தது அந்த பொண்ணோட பிரேக்கப் ஆயிடுச்சுன்ட்டு, மறுபடியும் அந்த பொண்ணு செகண்ட் இயரில் வந்து மறுபடியும் பேச ஆரம்பித்து, மறுபடியும் ஒரு 3 மாதம் 4 மாதம் நல்லா போச்சு. அப்புறம் அதே மாதிரி திரும்ப அது மாதிரி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஓகே, இந்த டைம் நம்மளும் எப்படி சொல்கிறது, நம்மளா செருப்படி வாங்கக்கூடாது, நம்மளா போய் சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது தான் சொன்னாங்க. அந்த பொண்ணு ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் ஓகே எனக்கு பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது கேட்டாங்க, ஓகே நீ வந்துட்டு நீ நல்ல பையன், இந்த மாதிரி நல்ல பையன்ற முத்திரையை தவிர உங்ககிட்ட என்ன தனியான ஒரு திறமை இருக்குது அப்படின்னு கேட்டப்போ நான் யோசிக்கிறேன். ஒரு மண்ணாங்கட்டியும் என் மைண்ட்லேருந்து வரல. அப்போ தான் தெரிஞ்சுது, நீ வந்துட்டு லிட்ரலி வேஸ்ட்டுடா, உனக்கு ஒன்றுமே தெரியாது. ஏன்னா அவங்க வந்துட்டு கேட்குறது சரி தானே. என்னதான் அந்த டைம் வந்துட்டு ஒன்று மணி மேக் பண்ணுறதுக்கு நாலேஜ் இல்லைனாலும் ஏதாவது ஒன்று தெரிஞ்சிருக்கணும் இல்லையா எக்ஸ்ட்ரா. அது கூட தெரியல எனக்கு. லிட்ரலி நல்ல பையன்றதை வச்சு என்ன பண்ண முடியும்? நல்ல பையன் கூட நான் அப்போ வந்து பியூராக சொல்ல முடியாது. பிகாஸ் நான் இதில் ரொம்ப அடிக்டாக இருந்ததுனால அந்த இதுலேயும் நான் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. அட்லீஸ்ட் நான் ஸ்டடீஸில் வந்து இப்படி இருப்பேன் அப்படின்னு கூட என்னால் ஒரு எப்படி சொல்ல ஒரு போல்டாக சொல்ல முடியல. அந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி அசிங்கமாக போச்சு நிஜமாலே. அந்த கேள்வினால தான் எனக்கு வந்துட்டு இது ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. இப்போ ஓகே நம்ம ஏதாவது ஒன்று பண்ணோண்டா அப்படின்றதுனால தான், இதை கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும் அப்படின்றதுனால தான் அந்த கொஷின் எனக்கு இங்கே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அந்த பொண்ணு கேட்டது இப்போவுமே அதை நினச்சா ஓகே, தப்புன்னு கொஞ்ச நாள் ஃபீல் ஆச்சு, டென்ஷனாக இருந்தது. இப்போ அதை நினச்சி ஓகே ஏதோ ஒரு மூலிமா நமக்கு வந்து கடவுள் ஹெல்ப் பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துக்கிறேன் இப்போலாம். அடுத்தது என்னென்னா, இதெல்லாம் விட எனக்கு இப்போது இந்த செகண்டு என்னையவே நினச்சி வெறுக்கிற சுச்சுவேஷன், வெறுக்கிற நிமிஷம் அப்படின்னா அந்த நாள் தான். ஏன்னா என்னோடய ஃபேமிலியில் சொல்லியிருந்த மாதிரி ஃபினான்ஷியலாக ரொம்ப ப்ராப்ளம் வீட்டில். ஓகேவா? அது வந்துட்டு என் அம்மாவுடைய ஜுவல்லு அதெல்லாம், வீட்டோடைய லேண்டு அதெல்லாம் எடுத்து கொடுத்து போயிடுச்சு, மொத்தமாகவே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். போயிடுச்சு மீன் இது இன்னொருத்தவங்ககிட்ட இருக்குது, அவங்க இன்னும் தரமாட்டேங்கிறாங்க. அதை வந்து கேட்டால் டிலே பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு வீட்டுக்கு வந்தால் அந்த பீஸ்ஃபுல்லே இருக்காது, பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட்டு. வீட்டுக்கு வந்தால் அட்லீஸ்ட் வந்துட்டு என்ன தான் பிரச்சனை இருந்தாலும் அதை மூஞ்சில் பார்க்கும்போதே ஓகே பேசலான்ற மாதிரி தோணும்ல. மூஞ்சில் எல்லாருக்குமே ஒரு மாதிரி சோகம், வெளியே தான் நடிக்கிற மாதிரி. ஓகேவா? ஜாலியாக பேசுகிற மாதிரி. ஏதாவது டிவி போனால் ஜாலியாக பேசுவோம், அந்த டிவியில் வர காமெடி பற்றி தான் பேசுவோம் தவிர மற்றபடி எதுவும் பேசிக்க மாட்டோம். இதனால் வந்துட்டு ஃபேமிலி வந்து ரொம்ப ஒரு மாதிரி டேமேஜாக போனது. சைடில் நான் இந்த மாதிரி பண்ணது வேறு. எப்படின்னா இந்த மாதிரி அடிக்ட் ஆனது. எங்கள் அப்பாவுக்கும் அவ்வளோ ரெவன்யூ கிடையாது, ஃபீஸ் எனக்கு நிறைய கட்டணும், லோன் அந்த காசு வாங்கி கொடுத்தது வந்து லோன் பே பண்ணணும். இந்த நிலமையில அம்மா வேறு இந்த எல்லா சுச்சுவேஷனும் நினச்சி அவங்க வந்து ரொம்ப வந்து கொஞ்சம் மென்டலி வீக். ஓகேவா? ஏதாவது சின்ன வயசுனாலும் கொஞ்சம் பயப்படுவாங்க. ரோடு கிராஸ் பண்ணனாலே நிஜமாக பயப்படுவாங்க, கிராஸ் பண்ண தெரியாது. அந்த மாதிரி இருக்கப்போ 28 மாத்திரை தூக்கு மாத்திரை போட்டுக்கிட்டாங்க. இதை நான் ஈஸியாக சொல்கிற மாதிரி இருக்கும். இந்த மைண்ட் செட் எனக்கு வர்றதுக்கே எனக்கு இந்த 90 days ஃபாலோ பண்ணனால தான் அந்த ஓகே இதை அக்செப்ட் பண்ணிக்கிற மைண்ட் செட் வந்துச்சு. சோகமாக இருக்கலாம் தான், அது முடிஞ்சு போன விஷயந்தான் சொல்கிறேன். அந்த 28 மாத்திரை தூக்கு மாட்டை போட்டுக்கிட்டு அட்மிட் ஆகிட்டாங்க. எனக்கு அப்போ தான் புரியுது, டே இப்போ வந்து வீட்டில் அவ்வளோ பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு, நீ இன்னமும் இதை மாதிரி பண்ணிகிட்ருக்கியே அப்படிங்கிற மாதிரி மைண்டாக தோணுது ப்ரோ. இன்னுமே தோணிட்டு தான் இருந்துச்சு. ஆனால் அப்போ தோணின மைண்டு எங்கள் அம்மாவெல்லாம் பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு மறுபடியும் வீட்டுக்கு வரேன். ஹாஸ்பிட்டலேருந்து வீட்டுக்கு வந்து பார்க்குறேன், என் தங்கச்சி வந்து கீழே ரூமில் வந்துட்டு தூங்கிட்டாங்க. ஓகேவா? நான் மேலே தனியாக ரூம் இருக்குது, அதில் வந்து தூங்கலான்னு தூங்க வந்தவன் தூங்கணுமா இல்லையா, மறுபடியும் மைண்ட் அங்கே தான் போச்சு.
லிட்டரலாக யாருன்னா யோசிப்பீங்க, என்னடா ஒரு அம்மா வந்து 28 மாத்திரை தூக்கு மாத்திரை சும்மா கிடையாது. அவங்க வந்து இந்த சாவு பக்கத்தில் போயிட்டு வந்திருக்காங்க. டாக்டருமே சொல்லியிருக்காங்க, பரவாயில்ல அவங்களுக்கு இம்யூன் சிஸ்டம் நல்லா இருக்கனால தான் இவ்வளோ நாள் இருக்காங்கன்ட்டு, இவ்வளோ நேரம் தாக்கு பிடிச்சிருக்காங்கன்ட்டு. அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து அந்த ஒரு செகண்ட் தான் ஆரம்பித்தேன். சும்மா இல்லை, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம். ஏன்னா அது ஒரு டென்ஷனு. இப்போ நான் அதை வந்து பண்ணலாம், எனக்கு இங்கே ரொம்ப அட்ஜஸ்ட் ஆகுது. மறுபடியும் பார்த்தேன், 1 மணி நேரம் 2 மணி நேரம் திரும்ப பார்த்தேன். பார்த்துட்டு மாஸ்டர்பேட் பண்ணி விடியகாலம் 3:30 அப்போ தான் தூங்கினேன். ஸோ எனக்கு வந்துட்டு எனக்கு இன்னமும் அதை நினச்சா பயம். நான் பண்ண இதுலேயே வந்துட்டு அப்படின்னா பெரிய தப்பு அப்படின்னா அதுதான். ஒரு அம்மானா யார்? பிறந்ததுலேருந்து நம்மளை கூட இருந்து வளர வரைக்கும் கூட இருந்து சப்போர்ட்டிவாக எல்லாமே பண்ணுறவங்க தான். அப்போது அவங்களுக்கு ஒரு இது கஷ்டன்றப்போனா யாரும் அந்த ஒரு பையனாக இருந்தால் என்ன சொல்லியிருப்பாங்க, அப்பா நீ இருப்பா, நீ போப்பா, நான் பார்த்துன்னு சொல்லியிருப்பேன். எனக்கு அதெல்லாம் தோணவே இல்லை. வந்தேன், பார்த்தேன், தூங்கினேன், அவ்வளோதான். காலையிலேருந்து ஃபோன் பண்ணி விசாரித்தேன், அவ்வளோதான். இப்போ இது எல்லாமே அப்படின்னா மைண்ட் வந்து வீக் ஆகிட்டே போகுது எனக்கே தெரியாமலே. ஆனால் இந்த கருமாவெல்லாம் நான் எப்படி பேலன்ஸ் பண்ணுவேன்னு எனக்கு நிஜமாக தெரியல. ஆனால் வந்துட்டு ஒரே வழி, அவங்கள நல்லா பார்த்துக்கிறது மட்டும்தான் வழி. இதே மாதிரி ரொம்ப அடிக்டாக போனதுனால ஒரு சில டைமில் வந்து நான் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட் வேறு, போகிற வர வழி எல்லாமே கேர்ள்ஸ் எல்லாம் போயிட்டு வர்றது. அப்போது அவங்கள பார்த்து ஒரு 2-3 மாதம் பார்க்குறவங்களாம் ஒரு மாதிரி தப்பாக பார்க்க ஆரம்பித்து, ஒரு மாதிரி அதை வந்து மைண்டில் இமேஜினேஷன் ஆரம்பித்து, அது ஒரு ட்ரிகர் ஃபேக்டராக ஆரம்பித்து, எப்படி சொல்கிறது, ஃபோனே இல்லைனாலும் ஏதோ யோசித்து நம்ம பண்ண ஆரம்பிக்கிற மாதிரி ஆகிட்டு எனக்கு. அப்போ தான் புரிஞ்சுது இது இம்பார்ட்டன்ஸ். இது வந்து ரொம்ப தப்பு. ரியல் லைஃப்பில் ஒருத்தவங்களை அப்படி பார்த்து பண்ணுறதே தப்பு தானே. இந்த ஜீசஸ் புக்கில் சம்திங் எதாவது சொல்லியிருப்பாங்களே, ஒருத்தவங்கள அது மாதிரி தப்பாக நினச்சாலே நீ வந்து அதை ப்ராஸ்டியூட் பண்ண மாதிரி தான் அர்த்தம். அப்படிங்கிறப்போ இதெல்லாம் நினச்சப்போ எனக்கு இன்னுமே அதெல்லாம் பயம் ப்ரோ. அதெல்லாம் நான் எப்படி சரி கட்ட போகிறேன்னு எனக்கு இன்னுமே பயமாக தான் இருக்குது. ஆனால் ஓகே, ஆனால் எப்படின்னா இவ்வளோ நாள் பண்ணியிருந்தேன். இதெல்லாம் இதில் சொன்னது எல்லாமே நான் அஃபெக்ட் ஆனது, இவ்வளோ இப்படி பண்ணேன்ட்டு. ஆனால் இவ்வளோ டேஸ் வந்துட்டு எனக்கே தெரியாமலே ஒரு நல்ல விஷயம் நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். அப்படின்னா இந்த ஹேபிட் ட்ராக்கர்னு ஒரு புக்கு. ஹேபிட் ட்ராக்கர்னால் எப்படி சொல்கிறது, டெய்லி என்னென்ன பண்ணுவீங்க, என்னென்ன பண்ண மாட்டீங்க, பண்ணதை டிக் பண்ணுவீங்க, பண்ணாத ஹேபிட்டை ராங் போடுவீங்க. அந்த மாதிரி ஒரு 7-8 ஹேபிட் ஃபாலோ பண்ணிட்டு வரலான்னு போட்டிருப்பேன். அதில் ஒன் ஆஃப் த ஹேபிட் வந்து இந்த பான் அண்ட் மாஸ்டர்பேஷன் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு ஹேபிட் இருக்கும். எனக்கு எப்படி சொல்கிறதுனா, என்னென்னா என்றைக்கெலாம் நான் அது மாஸ்டர்பேஷன் பார்க்கலையோ அன்றைக்கி வந்து ஓகே இன்னைக்கு பண்ணலடா அப்படின்னு ஓகே எனக்கே ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் மாதிரி. என்றைக்கெலாம் பண்ணிக்கணும் ராங் போடுவேன். அது மாதிரி ஒரு சில டைம் வந்துட்டு 4 டேஸ் வந்து ராங்காக போயிட்டேன் அப்படின்னா அந்த டைரி பார்த்தப்போ எனக்கு தெரியுது ஓகே நீ 4 நாள் பண்ணியிருக்கோம், அப்போ இன்னும் கண்ட்ரோலாக இருக்குன்ட்டு. அப்போ வந்து ஒரு வாரம் 10 நாள் அப்படியே கொஞ்ச நாள் இம்ப்ரூவ் ஆகிட்டே போச்சு. ஓகேவா? இப்போ நான் இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இந்த 90 நாள் வந்திருக்கேன்ல, அதில் வந்து மெயின் ஒன் ஆஃப் த சப்போர்ட் வந்துட்டு இதுவுமே இந்த டைரியுமே தான். ஏன்னா இந்த பிளேஸ் வர்றதுக்கு எனக்கு சப்போர்ட்டாக இருந்தது வந்து எப்படின்னா, லாஸ்ட் வருஷம் நான் வந்து 120 டைம் வந்துட்டு நான் பண்ணியிருக்கேன் மாஸ்டர்பேஷன். அண்ட் பானோ ஏதோ பார்த்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது ஒரு சில டைம் வந்துட்டு இதுக்கே வந்துட்டு 2 டைம் 3 டைம்லாம் கூட அடிச்சிருப்பேன். அப்போ எத்தனை டைம் போயிருக்கோம், ஒரு ஸ்பெர்ம் வந்துட்டு இவ்வளோ ஒர்த் ஆஃப் பிளட்டுன்னு சொல்கிறாங்க, அப்போ அவ்வளோ வேஸ்ட் பண்ணியிருப்பேன். அதெல்லாம் நினச்சி கேல்குலேட் பண்ணுறப்போ எனக்கு எப்படி சொல்கிறது, நிறைய பேர் சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து கொஞ்சம் தான் ப்ரோ, உன்னை விட பயங்கரமாலாம் இருக்கான்னு. எனக்கு இதை பார்த்தா எப்படி இதை விட அதிகமாலாம் அடிப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி நினச்சி பயமாயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அவனுங்களா அடி இப்படியா அப்படின்னு இன்னும் வேறு என்னை பயமுறுத்தி விட்டு இதை கண்ட்ரோல் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை ஸ்டார்ட் பண்ணி, அதுக்கு இப்போ வந்து நம்ம நார்மலாக மைண்டில் ஓகே நீ பண்ணலன்னு சொல்லியிருந்தா தெரியுமா, அது ஜஸ்ட்டு வந்து நிஜமாக ட்ராக் பண்ணால் மட்டுமே முடியும். இன்றைக்கி பண்ணல இன்றைக்கி பண்ணுறேன், அதாவது பிகினிங் ஸ்டேஜில் இருக்கவங்களும் நான் சொல்கிறேன். ஓகேவா? அது வந்து எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருந்துச்சு அந்த அடிக்ஷன்லேருந்து கொஞ்சம் எனக்கு ப்ராக்ரெஸ் பண்ணுறதுக்காக. ஆனால் அந்த 120 டே பார்த்தோன்னே தான் தெரிஞ்சுது, நீ வந்துட்டு இப்படியே போனலாம் அழிஞ்சிருவேன், சத்தியமாக அழிஞ்சு போயிடுவேன் அப்படின்னு நான் வந்துட்டு எனக்குள்ளேயே வந்துட்டு நிறைய நாள் சொல்லியிருக்கேன். இப்படியே போனால் கொஞ்ச நாள் தான் பார்க்கண்ணா, நீ வந்து கொஞ்ச நாளே அழிஞ்சிருவ, நீ வந்து வெளியே தான் நல்லா பேசிக்கிறாங்க, உன்னை பற்றி நல்லா யோசிக்கிறாங்க, ஆனால் நீ போயிடுவேன் இன்னும் கொஞ்ச நாள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்க ஆரம்பித்து பயம் நெகட்டிவ் தாட் நிறையா வந்துச்சு. அதுக்கப்புறமா இதை பற்றி நிஜமாக ஃப்ரெண்ட்ஸும் ஒரு இதில் சப்போர்ட் தான் எனக்கு. ஓகேவா? இதை பற்றி ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் வந்து ஷேர் பண்ணேன், டிஸ்கஸ் வேறு பண்ணுவோம். சொல்லுவாங்கள்ல இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம், அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய ஷேர் பண்ணுவோம். இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம், இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நியூ இயருக்கு ஸ்டார்ட் பண்ணது தான். ஓகேவா? ஆனால் ஸ்டார்ட் பண்ண நான் ஆரம்பித்த வருஷத்துலேருந்து நியூ இயர் எப்பப்பெல்லாம் வருதோ, அதாவது ஒரு 3 வருஷம்
போயிருக்கோன்னு நினைக்கிறேன். 3 வருஷம் 4 நியூ இயர் வந்திருக்கு. ஓகேவா? அப்போ 4 வருஷமே நான் ஒரு வருஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி ஓகே இன்னைக்கு வந்து ரெசல்யூஷன் எடுக்கிறோம்டா, பண்ணக்கூடாதான்னு சொல்லிட்டு 10 நாளா ஓகே 15 நாள் இருப்போம், 15 நாள் ஒரு வாட்டி பார்ப்போம், 15 நாள் ஒரு வாட்டி பார்ப்போன்னு. ஆனால் அது வந்து தப்பு. 15 நாள் ஒரு வாட்டி பார்க்கறனாலுமே அந்த மறுநாள் வந்து ஸ்டீக் அடிக்க தோணும் மைண்ட். அதுக்கேற்ற மாதிரி தான் இது வந்து நமக்கு ஃபங்க்ஷன் நல்லா ஆகுது இந்த மாஸ்டர்பேஷன் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு எப்படின்னா லாஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே இந்த வருஷம் வந்துட்டு கண்டிப்பாக பண்ணக்கூடாது, என்ன தான் சொல்கிறாங்களே என்ன தான் ஆகுதுன்னு பார்ப்போம் அந்த 90 days வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணுது. அது மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஏதோ ஒரு ஆன்லைனில் கோர்ஸ் மாதிரி ஏதோ காசு கட்டி ஜாயின் பண்ணி படித்த மீன்ஸ் வீடியோ பார்த்தோம். அதான் அவ்வளோ பெருசாக எடுத்துக்கல. ஆனால் ட்ரை பண்ணி அதில் சொன்ன சில டிப்ஸு சில இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணேன். என் ஃப்ரெண்ட்ஸும் ஃபாலோ பண்ணானுங்க. ஆனால் வந்து அவனுங்க வந்துட்டு கொஞ்ச நாளே விட்டான்னு சொல்லியிருந்தாங்க. நானும் விட்டுட்டேன்னு சொல்லிட்டேன். ஆனால் வந்துட்டு நான் பர்சனலாக ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன். பிகாஸ் வந்துட்டு ஓகே அவங்க வந்துட்டு அவங்களுடைய தாட் வந்து என்னை அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக மேபி நான் சொல்லிட்டேன். ஓகே நான் விட்டுட்டேன்டா, அதனால் வந்துட்டு ஸ்டிக்லாம் மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் ஸோ அவங்ககிட்ட அப்படி சொல்லிவிட்டு நான் பர்சனலாக வந்துட்டு என்னை வந்து எவ்வளோ நான் வந்துட்டு பிஸியாக வச்சுருக்க முடியும், பிஸியாக வச்சு கஷ்டம்தான், நிஜமான கஷ்டம்தான் அந்த ஃபஸ்ட்டு ஒரு 30 நாள் அப்படிங்கிற மாதிரிலாம். ஆனால் அதை வந்துட்டு எனக்கு தெரியாமலே ஈஸியாக அமைஞ்சுது. கடவுளாக பார்த்து அமைச்சாரா என்னன்னு தெரியல. நிஜமாலே வந்துட்டு என்னை அந்த 30 நாள் வந்துட்டு என்னை சுற்றி எனக்கே தெரியாமல் நல்ல விஷயம், நல்ல காலம் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அந்த திருவிழா அந்த மாதிரி டைம்லாம் வரப்போ என்னை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய பேர் புது விஷயம்லாம் வர எனக்கு அது மேலே எண்ணமே போகல. அப்படி தான் எனக்கு இந்த பெனிஃபிட்ஸு இந்த 90 days கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான உதவியாக இருந்ததுலாம் இப்போ நான் சொல்ல போகிறது தான். ஓகேவா? இதை நான் ஸ்டார்ட் பண்ணது எப்போனா December 24. என்ன தாட்டோட ஸ்டார்ட் பண்ணேன்னு கேட்காது. அது என்ன December 24ன்னு ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் ஒரு ரீசன் எப்படின்னா நான் December 22 அந்த கோர்ஸ் இல்லை பார்த்தோம், 2 நாள் ஸ்டீக்கில் விட்டோம். ஆனால் வந்துட்டு அப்போயும் நான் சொன்னேன் ஓகே ஸ்டீக்கில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் 2 நாள் போய் சொல்லிட்டு ஓகே இதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணோம். 24 ஆரம்பித்து 7 நாள் முன்னாடியே ஆரம்பித்தேன் நியூ இயருக்கு. ஏன்னா அந்த 7 நாள் ரீலாப்ஸ் ஆனால் கூட 7 நாளுக்குள்ளேயே ரீலாப்ஸ் ஆகிக்கலாம், அப்புறம் வர புது வருஷத்தை ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கலான்ட்டு. ஆனால் நான் நினச்ச மாதிரி ஆப்போசிட்டாக அது நடந்தது. எப்படின்னா அந்த 7 நாளுமே நான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன். எனக்கே அது ஒரு ஃபஸ்ட்டு ஒரு மோட்டிவேஷன். ஓகேடா இந்த வருஷத்தை நல்லபடியாக முடிச்சிருக்கேன், அப்போ அடுத்த வருஷம் ஃப்ரெஷ்ஷாக நல்லா ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஓகே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். சோஷியல் மீடியா நிறைய யூஸ் பண்ணல. ஓகேவா? அதனால் வந்துட்டு எனக்கு அந்த 7 நாளுமே வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அந்த மாதிரி அந்த 7 நாளுமே வந்துட்டு ஒரு சில டேஸ் வந்துட்டு வீட்டில் ஃபேமிலியோடு தூங்குறது, ஒரு சில நாள் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட வீட்லேயே போய் தூங்கிடுவேன். ஏன்னா அவங்களுமே அடிக்ஷன் சொல்லுவானுங்க, வீட்டில் வந்து ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவானுங்க. அதனால் போயிட்டு நாங்கள் வந்து ஒரு 5 பேர் 4 பேர் இருப்போம், கேங்க அவங்கவுங்க வீட்டில். ஒரு சில டேஸ் வந்துட்டு ஓகே ஒரு நாள் இவன் வீட்டில் ஒரு நாள் இவன் வீட்டில் அப்படின்னு போய் தூங்கிடுவோம் மொட்டை மாடியில் தான். அந்த நாள் 7 நாள் ஒரு 10 நாள் ஈஸியாக கிராஸ் பண்ண எனக்கு வந்து ஈஸியாக இருந்துச்சு. ஓகேவா? அது மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி அந்த டேஸ் ஹேபிட்டில் நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன்னு சொன்னேன் இல்லையா, அதில் வந்துட்டு டேஸ் வந்துட்டு எனக்கு இன்க்ரீஸ் ஆக இது இன்னும் நல்லா இருந்துச்சு. அந்த டைரியை தொடவே எனக்கு வந்துட்டு எப்படின்னா பரவாயில்ல, அந்த டைரி வந்து 1000 ரூபா பரவாயில்ல, அந்த 1000 ரூபாய்க்கு வந்துட்டு கடைசியாக ஒரு 3 வருஷம் கழிச்சு அதுக்கு வந்து ஒரு உயிர் கொடுக்குற மாதிரி தோணுச்சு எனக்கு. ஒரு யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்துகிறோம் அதை பார்த்து அதை டெய்லி இந்த முடிச்சுட்டு ஓகே நீங்கள் முடிச்சிட்டோம் அப்படின்னு டிக் போடுறப்போ அந்த ஃபீல் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நிஜமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் நினைக்கிறேன். அது வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் அது டெய்லி அது டிக் போடுறப்ப நல்லா இருந்துச்சு. ஒரு சில நாளாச்சும் எப்போயாவது ராங் போட்டோன்னா அந்த வர எப்படி சொல்கிறது, அன்னைக்கு வர டிப்ரெஷன்னு அதுதான். அந்த ஒரு எப்படி சொல்கிறது முடிச்சுட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு என்னோடய டேஸ் வந்து அந்த ஹேபிட்டில் நிறைய ஸ்ட்ரீக் கவுண்ட் எனக்கு வந்து நல்லா இருந்துச்சு. ஓகே இந்த வருஷமே நல்லா ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாதிரி நல்லா போச்சு. அதுக்கப்புறம் எக்ஸாமும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க எனக்கு ஃபைனல் இயர் அப்படிங்கிறதுனால. அந்த 15 நாள் எக்ஸாம் வந்து அடுத்த 15 நாள் எப்படி போச்சுன்னு எனக்கு வந்து தெரியல. அதுக்கப்புறம் பொங்கல் ஹாலிடேஸு அது அப்படியே எப்படி சொல்கிறது அந்த முன்னாடி சொன்ன மாதிரி நல்ல குட் வைப்ஸோட 30 நாள் வந்துட்டு சுற்றி நான் ஆளுங்களை வச்சிட்டு இருந்தேன். நல்ல விஷயமா போனோம், பேசினோம், எந்த நெகட்டிவுமே இல்லை. ஜிம்முக்கு போய் ஜாயின் பண்ணேன். அதெல்லாம் வந்துட்டு அந்த 30 நாள் வந்துட்டு எனக்கு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ண நிஜமாக உதவுச்சு. ஓகேவா? இப்போ மெயினான பெனிஃபிட்குள்ளே போவான். என்னென்னா இந்த டைமில் தான் நான் ஜாயின்னா எங்கன்னா ஜிம்முக்கு ஜாயின் பண்ணேன். அப்புறம் வந்துட்டு முட்டை எடுப்பேன், ஒரு நாளைக்கு 7லேருந்து 10 முட்டை கூட எடுப்பேன். ஓகேவா? ஆனால் முன்னாடிலாம் வந்துட்டு அந்த டைஜஷன் ப்ராப்ளம் வந்து பயங்கரமாக இருக்கும் எனக்கு. சாப்பிட்ட உடனே மோஷன் போகிறது, வீட்டில் திட்டுவாங்க,
உடம்புல ஒட்டுதான்னு கூட தெரில இவனுக்கு, டாக்டரை போய் பார்க்கலான்னு. இப்போது என் வீட்டில் சொல்லுவாங்க, ஏன்டா 7-8 முட்டை சாப்பிட்ற, உனக்கு எங்கடா அவ்வளோ வயிறு இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு 30 நாளைக்கு வந்துட்டு என்னோடய ஐஎஸ்எஸ்டிக் எப்படின்னா ஐஎஸ்எஸ்டிக்கு வந்து கிராஸ் பண்ணனோ ஃபஸ்ட்டு பெனிஃபிட் என்னென்னா பார்த்தது இதுதான். ஓகேவா, செம்மையாக சாப்பிட ஆரம்பித்தேன், வயிறு பயங்கரமாக பசிக்க ஆரம்பிச்சது. ஜிம்முக்கு போய் புது வெயிட்டை தூக்கி போடுறீங்க அப்படின்னா அந்த மசில் வலிக்கிறப்போ அந்த அந்த சுகம் இருக்குல்ல, அது வந்து சொன்னால் புரியாது, நிஜமாகவே நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த டெய்லி அந்த எனர்ஜி எங்கே இருந்துச்சா வந்துச்சுன்னே எனக்கு தெரில. இவ்வளோ எனர்ஜியெல்லாம் இருப்பியாடா அப்படிங்கிற மாதிரி எனக்கு நானே பேசிக்கிட்ட தருணம்லாம் இருக்குது. அதான் ஃபஸ்ட்டு பெனிஃபிட் என்னென்னா, எனக்கு வந்து டைஜஷன் வைஸ் இம்ப்ரூவ் ஆச்சு, வெயிட்டு பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆச்சு. 68 கிலோலேருந்து 70 கிலோ ஏறினேன் ஒரே மாதத்தில். நல்ல ஃபுட் எடுக்க ஆரம்பிச்சு, டைஜஷன் நல்லா இருந்துச்சு. ஒரு ஹேபிட்டே ஃபாலோ பண்ணிட்டேன். லிட்டரலி ஜிம்முக்கு 30 நாளில் 24 நாள் போயிருந்தேன். ஓகேவா, அப்போ வந்து 24 நாள் என்று சும்மா இல்லை, அதுவும் நல்ல வேறு இம்ப்ரூவ். எப்படி சொல்கிறது, ஃபேமிலியிலேருந்து ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து எல்லாருமே வந்துட்டு அந்த சேஞ்சஸ் வந்து நோட் பண்ண ஆரம்பித்து கேட்க ஆரம்பித்தாங்க. அப்போ அது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருந்துச்சு. அடுத்தது என்னென்னா, அது ஸ்டூடெண்ட்டாக வந்துட்டு எனக்கு ஒரு ஃபோக்கஸ் அப்படிங்கிறது வந்து முன்னாடி இருக்கவே இருக்காது, தேவைப்பட்டுச்சு. அதுக்கு முன்னாடி எப்படின்னா, ஒரு டாஸ்க்கெல்லாம் கொடுத்தாங்கன்னா பண்ணவே மாட்டேன், குரங்கு மூலம் மாதிரி தாவி 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 கடைசியில் ஒன்றுமே முழுசாக முடிச்சிருக்க மாட்டேன். இப்போ ஏதாவது ஒரு விஷயம் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து முடிச்சுட்டு தான் எழுந்துப்பேன். அட்லீஸ்ட் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட் போட்டு மறுபடியும் அதை கண்டினியூ பண்ணுறதுக்கான ஃபோக்கஸ் வந்து என்கிட்ட இருக்குது. அப்போ அது ஒரு டாஸ்க்கை முடிச்சுட்டு எழுந்திக்கிறப்போ சொல்லுவாங்கள்ல அந்த டைலாக்கு, இது முத்து நீதாம்ல அப்படிங்கிற மாதிரி எனக்கு அப்படியே தோணும். ஏய் என்னடா இவ்வளோ ஈஸியாக இருக்காடா, இதுக்காக இவ்வளோ நாள் கஷ்டப்பட்ட அப்படிங்கிற மாதிரி. அது பர்சனலாக ஒரு செம மோட்டிவேஷன். அடுத்தது என்னென்னா, ஸ்லீப் குவாலிட்டி. ஸ்லீப் வைஸ் எனக்கு வந்துட்டு முன்னாடிலாம் வந்துட்டு மாஸ்டர்பேட் பண்ணிவிட்டு அதை சொன்னோம்ல, 4 மணிக்கு தூங்கினா எப்போ எழுந்துப்பேன் யோசிச்சு பாருங்க, மதியானம் எழுந்துப்பேன். அப்போ சாப்பிட்டு எனக்கு அந்த எனர்ஜியே இருக்காது, சாப்பிட்டாலுமே சொங்கிப்பாய மாதிரி இருப்பேன் நிஜமாகவே. அந்த 19 வயசுக்கான எனர்ஜி இருக்க பையன் மாதிரியே தெரியாது. ஓகேவா, ஏதோ ஒரு நோய் வந்த பையன் மாதிரி தான் இருந்தேன். அந்த எனர்ஜி வைஸ், ஃபேஸ் வைஸ், உள்ளுக்க வெளியே பார்க்க தோற்றம் எப்படி இருக்கோ உள்ளுக்க அப்படி தான் இருந்தேன். ஆனால் இப்போது இந்த டைம் வந்துட்டு 5லேருந்து 6 மணி நேரம் தான் தூங்குவேன். அதிகபட்சம் 7 மணி நேரம் தான் தூக்கமே வருது நிஜமாக சொல்லப்போனால். அதுக்குள்ளே உடம்பு வந்து ரெக்கவர் ஆகிடுது. அப்போது அந்த 5 மணி நேரம் 4 மணி நேரம், அந்த 5 மணி நேரம் 6 மணி நேரம் தூக்கமே போதுன்றப்போ அந்த தூக்கத்துக்கே எனர்ஜி வந்துட்டு செம்மையாக இருக்குது. அது எப்படின்னா, எழுந்த உடனே அவங்கள வந்துட்டு ஒரு 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் ஓட சொன்னீங்கன்னா ஓட சொன்னால் ஓட முடியுமா? அந்த மாதிரி இருக்குது. இந்த எப்படி சொல்கிறது, இந்த கண்ட்ரோல் பண்ணதுனால அந்த ஸ்லீப் குவாலிட்டி வச்சு காலைல அந்த எனர்ஜி செம்ம ஹையாக இருக்குது. முன்னாடி வந்துட்டு அப்புறம் எப்படி சொல்கிறதுனா, கண்ட நேரத்தில் தூங்குவேன். இன்றைக்கி இந்த வேலை முடிக்கணும் அப்படின்னா முடிக்கவே மாட்டேன். டைம் இருந்தாலுமே சோம்பேறித்தனமாக தான் இருப்பேன். இப்போலாம் எப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த வேலை தான், இந்த வேலையை முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் எந்த வேலை ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ளே பேசுகிற அளவுக்கு நான் கொஞ்சம் கிளாரிட்டியாக வந்திருக்கேன். அப்புறம் புது விஷயம் போய் கற்றுக்கணும் அப்படின்னா மைண்ட் வந்துட்டு முன்னெல்லாம் பயப்படுவேன். எப்படி ஆல்ரெடி இருக்க விஷயமே உனக்கு தெரியல, இப்போ புது விஷயம் போய் கற்றுக்கினா எப்படி, உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு இருக்கும். இப்போ எப்படின்னா, பரவாயில்லடா புது விஷயம் தானே, கற்றுக்கோ, உனக்கு பிடிச்சிருந்தா கற்றுக்கோ, பிடிக்கலன்னா பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு அந்த மைண்ட் செட் வந்துச்சு. எப்படின்னா, ஸ்டடீஸில் கூட புதுசாக ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு அதை பற்றி டீப்பாக அதை லேர்ன் பண்ண ஈஸியாகவும் இருக்குது. அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதும் அந்த மைண்ட் கிளாரிட்டி எனக்கு இப்போ வந்திருக்கு. ஓகேவா, நான் பேசுகிறது சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கலாம், ஆனால் எனக்கு பெனிஃபிட்னால் எனக்கு வந்து இதை தான் தெரிஞ்சுது, இதெல்லாம் தான் எனக்கு. ஓகேவா, அப்புறம் எனக்கு வந்துட்டு 21 வயசு பையன் அப்படிங்கிறதுனால அதிகமாக எக்ஸ்ப்ளோர் பண்ண எனக்கு சான்ஸ் கிடைக்கல. வெளியே சான்ஸ் கிடைக்குன்னு சொல்லக்கூடாது, ஆனால் எப்படின்னா என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கிற சரௌண்டிங்ஸ் வச்சு சொல்லணும் அப்படின்னா, என்னோடய ஃப்ரெண்ட் சர்க்கிள் என்ன டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறானுங்க என்ன. ஏன்னா இப்போ வந்துட்டு இது வந்து இந்த ஜென்ரேஷனில் இதை கண்ட்ரோல் பண்ணிட்டான் அப்படின்னா அவன் சொல்கிறதுக்கு எப்படி சொல்கிறது, வெளியே கூச்சப்படுவான். ஆனால் இதை என் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நாங்கள் நிறைய இதை ரிலேட்டடாக ஷேர் பண்ணுறதுனால என்கிட்ட வந்து டிப்ஸ் கேட்குறானுங்க. எப்படின்னா, இதை எப்படி நீ கண்ட்ரோல் பண்ணு, இதில் இல்லை ப்ரோ, இந்த டேஸில் வந்து நான் வந்து ஸ்டிக் மிஸ் பண்ணிட்டேன்டா அப்படி இப்படின்னு சொல்லுவானுங்க. நானும் வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லுவேன். ஆனால் நான் அடித்து தினமும் சொல்கிறதுனா, சோஷியல் மீடியா மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கடா அப்படின்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் அதில் நிறைய வரும் இல்லையா, அதனால் நான் சொல்லுவேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு என்னை வந்துட்டு இப்போது அவனுங்க என்ன ரெஸ்பெக்டாக பார்க்குறாங்களோ இல்லையோ, அவனுங்க வந்து என்னை பார்க்கும்போது நான் நினச்சிக்கிறேன்,
எனக்கு ப்ரௌடாக இருக்குது. பிகாஸ் இது பெரிய விஷயம் இல்லை தான் நிஜமாகவே. லைஃப்க்கு தேவை அந்த விஷயத்தில் இது ப்ரௌடு தானே இந்த ஜென்ரேஷனில் அப்படின்னு நினச்சிட்டு அவனுங்க என்னை கேட்கும் போது எனக்கு ஓகே ப்ரௌடாக இருக்குது, ஓகே நம்மளை மதித்து கேட்குறானுங்க. அட்லீஸ்ட் நம்ம வந்து ஒருத்தவங்களாச்சும் ஒரு ஒரு ஏதோ ஒரு ஏரியாவிலாச்சும் நம்ம வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறப்ப நினைக்கிறப்போ அது நல்லாயிருக்கு. நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள், ஓகேவா? அடுத்தது என்னென்னா, இந்த எப்படி சொல்கிறது, அழகாக இருக்கணும்னு நினைப்பாங்களா நிறைய பேர், அவங்களுக்கான இதுதான் என்னென்னா ஃபேஸ் வந்து க்ளோ ஆகுமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க நிறைய பேர். எனக்கு லிட்டரலாக ஆயிருக்கு. அப்படின்னா க்ளோ ஆகிருக்கு மீன்ஸ் அப்படின்னா பழக்குதா அப்படிலாம் இல்லை. என் ஃபேஸில் வந்துட்டு இந்த டாட்டாக வரும் சின்னதாக, அந்த வந்து போன இடையெல்லாம் கருப்பாக கரும்புள்ளி அதை சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். முன்னாடி தூக்கம்லாம் இருக்காது, ஃபுட்டு சரி இருக்காது, மைண்டு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், தண்ணி ஒழுங்காக குடிக்க மாட்டேன், டிப்ரெஷனு அது இதுன்னு நிறைய சொன்ன மாதிரி நெகட்டிவாக நிறைய இருந்துச்சு. எல்லாமே சேர்ந்து என்னோடய ஃபேஸில் வந்து ஒரு சில பேட்சாக முன்னாடி சொன்ன மாதிரி போட்டு இருந்துச்சு, ஓகேவா? இப்போ ஜஸ்ட்டு நோ ஃபேப் மட்டும்தான் நான் ஃபாலோவே பண்ணேன், எல்லாமே கண்ட்ரோல் வந்துச்சு. எப்படின்னா ஃபேஸில் ரொம்ப டிராஸ்டிக்கான இம்ப்ரூவ்மெண்ட், நிஜமாகவே நம்ப மாட்டீங்க. ஃபுட்டில் ஒரே ஒரு இதான் நான் சேஞ்ச் பண்ணேன். என்னென்னா நெல்லிக்காய் ஜூஸ் எடுக்க ஆரம்பித்தேன் காலைல டீக்கு பதில். டிப்ரெஷன் இல்லை, ஸ்ட்ரெஸ்ஸு இல்லை, ஸ்ட்ரெஸ் நிஜமாகவே இல்லை. தண்ணி ஒழுங்காக குடிக்க ஆரம்பித்தேன். நைட்டு சீக்கிரமாக தூங்க வந்துடும், ஏன்னா நைட்டை தேவையில்லாத பார்க்காதனால தூங்க வந்துடும். லிட்டரலி 10 இல்லை 11 மணிக்கு தூங்கிடுவேன்னு வச்சுக்கோங்களேன். அதுவுமே லேட்டு தான், அதுவுமே தூங்கிடுவேன். ஜிம்முக்கு டெய்லி போனேன். இது எல்லாமே சேர்ந்து எனக்கு வந்து அந்த ஃபேஸு ஓவராலாக எனக்கு அந்த ஃபேஸு ஹேரு அதெல்லாம் ஓரளவுக்கு வந்துட்டு சேஞ்ச் ஆகிறது என்னால் பார்க்க முடிஞ்சுது. என்னால் சுற்றி இருக்கவங்க என் அம்மாவுமே சொன்னாங்க, இப்போ ஊருக்கு வந்திருக்கேன் 3 வாரம் கழிச்சு, ஓகேவா? பார்த்தாங்க, நல்லா இருக்கு உன் ஃபேஸு அப்படின்னாங்க. ஆனால் நெல்லிக்காய் ஜூஸ் இப்போ தான் குடிக்க ஆரம்பிச்சிருக்கேன், அதனால் சொல்கிறேன். அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா இப்போ இதெல்லாம் வந்துட்டு கேட்கலாம், இதுக்கும் என்னப்பா சம்மந்தம் நோ ஃபேப் அப்படின்ட்டு. இப்போ மேலே சொன்ன இந்த ஃபேஸு இது எப்படி சொல்கிறது, ஃபுட்டு, ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் எதுவுமே இல்லைன்னு பார்த்தீங்களா? அதெல்லாம் எப்படின்னா இந்த நோ ஃபேப் ஃபாலோ பண்ணதுனால அந்த மைண்டு கண்ட்ரோல் வந்துச்சு, அதனால் நான் சொல்ல வர்றது, ஓகேவா? அடுத்தது என்ன, இது வந்து நான் பேசலாமா பேசக்கூடாதுன்னு தெரியல. எராக்ஷன் அண்டு அந்த எஜாக்குலேஷன், ப்ரீமேச்சூர் எஜாக்குலேஷன், ஒரு சின்ன வயசு பையன் பேசலாமான்னு தெரியல. எப்படின்னா அந்த அடிக்ஷன் இருக்கப்போ எனக்கு வந்து ஒரு நிமிஷத்துலேயே வீடியோ பார்த்து 1 மணி நேரம் 2 மணி நேரம், ஆனால் எனக்கு ஒரு நிமிஷத்துலேயே பார்த்து மாஸ்டர்பேட் பண்ண ஆரம்பித்து 1 நிமிஷத்தில் வெளியே வந்துடுவாப்புல. அப்புறம் செம்மையாக எனர்ஜி வந்துட்டு ட்ரெயின் ஆகிடும். என்ன மாதிரி சீனை பார்த்தாலுமே ட்ரிகர் ஆகாது, எரெக்ஷன் ஆகாது, ஒரு ஃபீலும் இருக்காது. ஒரு சில டைமில் அந்த வடிவேல் காமெடியில் சொல்லுவார் பார்த்தீங்களா, டாமி எழுந்துரு என்ன தொங்கிட்ட அப்படிங்கிற மாதிரி, அது வந்துட்டு பயமாயிடுச்சு சில டைம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா காலைல எழுந்துக்கிறப்போ ஒரு மாதிரி எரெக்ஷனாக தான் இருக்கும். இப்போ லிட்டரலாக எனக்கு நினச்ச டைம்லாம் அந்த எரெக்ஷன் அப்படி இருக்குது, ஓகேவா? ஆஃப்டர்நூன் டைமில் இப்போது காலேஜ்லாம் போகிறோம் அப்படின்னா எரெக்ஷன்லாம் இருந்தோன்னா அது எப்படி மேனேஜ் பண்ணுறது எனக்கு பயம், அதுவே ஒரு பயமாக இருந்துச்சு, ஓகேவா? அது வந்து பெனிஃபிட் தான், ஆனால் வந்துட்டு இது வந்து சொல்கிறேன். இப்போ எப்படின்னா டாமி எப்போ பாரு எழுதுக்காத, எப்போயாவது அமைதியாக இரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்ல வரும் உங்களுக்கு. அந்த மாதிரி தான் இருக்குது. இதுவுமே ஒரு பெனிஃபிட் தான் நிஜமா, ஓகேவா? அடுத்தது பொறுமை. ஓகே, முன்னாடிலாம் யாருன்னா வீட்டில் ஏதாவது சின்னதாக அட்வைஸ் பண்ணாலுமே ஒரு எப்படி சொல்ல, யூடியூப் வீடியோ பார்க்குறனா கூட அந்த அந்த 2x வச்சு பார்த்தா என்ன புரியும், 1 மணி நேரங்காட்டியும் புரியாது. அது பொறுமை இருக்காது. அது பார்க்குறதும் தேவையில்லாததாக இருக்கும். அதையாச்சும் நமக்கு பிடிச்ச மாதிரி பார்க்கலாம், அதையும் பார்க்க மாட்டேன். ஒரு பொறுமையாக இருக்காது. இப்போ வீட்டில் அட்வைஸ் பண்ணுறாங்க, எதனா வேலை சொன்னால் கூட சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே கத்த ஆரம்பிச்சிடும். இப்போ ஊர்லேருந்து வந்திருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, பேசினாங்க எங்கள் வீட்டில் நேற்று 3 மணி நேரம் 2 மணி நேரம் பேசினாங்க. அமைதியாக கேட்டேன், இதெல்லாம் பண்ணமாப்பா, இந்த சாங்கிலாம் பண்ணமாப்பான்னு. சரி, ஓகே, அமைதியாக பொறுமையாக கேட்டேன். இப்போ அந்த மைண்ட் செட் எப்படி வருது, இப்போ நான் இதை ஃபாலோ பண்ணி எனக்கு ஓகே இதெல்லாம் பொறுமையாக இருக்கணும், அந்த கண்ட்ரோலுக்கு வந்திருக்கு, ஓகேவா? அடுத்தது டிசிப்ளினு, வில் பவரு, இன்னும் நிறைய சொல்லிட்டே போகலாம். நிறைய எப்படி சொல்கிறது, உங்களுக்குள்ளேயே சேஞ்ச் ஆகிறது தான் இதில் பெனிஃபிட்டே, புரியுதா? அதை வந்துட்டு அந்த மாறுற தன்மை வந்துட்டு வெளியே வருதுன்னா உங்களுடைய ஆக்ஷன் சேஞ்ச் ஆகிறது தான் அந்த பெனிஃபிட்டு. இதெல்லாம் வந்துட்டு சொன்னால் வந்துட்டு டீப்பாக புரியுமா அப்படின்னா தெரியல எனக்கு. ஆனால் எப்படின்னா இதை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். டிசிப்ளின் வைஸ் எப்படின்னா ஜிம்முக்கு வந்துட்டு நான் அதிகமாக சில டைம் வந்து கொஞ்சம் லீவ் போடுவேன், 4 நாள் 3 நாள்லாம். இப்போ அதுவுமே கம்மியாக இருக்குது. டெய்லி வந்துட்டு புக்கு படிப்புன்னு ஆரம்பித்தேன்.
இப்போது ஒரு 3 புக்கு கிட்ட படித்து முடிச்சிட்டேன். ஓகேவா? இது வந்து சின்ன விஷயமா இருக்கலாம். ஆனால் இந்த 3 புக் படிக்கிறது அப்படிங்கிறது பெரிய விஷயமாக தான் தோணுது எனக்கு. ஈஸியாக தோணலாம், ஆனால் ஒரு பழக்கத்தை உருவாக்குறது அப்படிங்கிறது கஷ்டம். அதுக்கு டிசிப்ளின் முக்கியன்றப்போ அந்த டிசிப்ளின் எனக்கு இப்போ ஈஸியாக கிடைக்குது, வருது. ஓகேவா? அது மாதிரி அந்த லிஸ்ட்டில் போடுறோம் பார்த்தீங்களா, டூ டூ லிஸ்ட்டு போடுறது அது ஒரு ஹேபிட்டு, அதுக்கு ஒரு டிசிப்ளின் தேவை. அந்த டூ டூ லிஸ்ட்டு போட்டதுலேருந்து அதை கண்டினியூ பண்ணுறோம் இல்லையா, அந்த ஹேபிட்டெல்லாம் ஃபாலோ பண்ணுறன்றப்போ அதுவுமே வந்துட்டு அதுக்கும் டிசிப்ளின் தேவைப்படுது. ஓகேவா? இதெல்லாம் தான் நான் வந்துட்டு சொல்லணும்னு நினச்சது. இன்னும் நிறைய இருக்குது, நான் கண்ட்ரோல் பண்ணுங்கள். இந்த ஜென்ரேஷனில் நீங்கள் இதுவரை எந்த ஏஜானா இருக்கட்டும், இதுவரை எதுவுமே அச்சீவ் பண்ணல அப்படின்லாம் ஃபீலே பண்ணாதீங்க. ஓகேவா? கண்ட்ரோலிங் செக்ஷுவல் டெசைர் இஸ் அ நியூ ஃப்ளெக்ஸ் திங் இன் கரண்ட் ஜென்ரேஷன். என்னென்னா இந்த மாதிரி காலகட்டத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய செக்ஷுவல் தாட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறீங்க அப்படின்னா அதையே நீங்கள் சொல்லலாம், அதுவே ஒரு பெருமை தான். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இதை அச்சீவ் பண்ணாலே மற்ற எல்லாமே தானாக வரும். அதுதான் நிஜம், நம்புங்க. ஆனால் நான் வந்துட்டு இதெல்லாம் உங்களுக்கு எனக்கு வந்த பெனிஃபிட் எல்லாம் சொல்லியிருக்கேன் அப்படின்னா அதெல்லாம் பார்க்க உங்களுக்கு வந்து நார்மலாக தான் இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரே நிமிஷம் கண்ணை மூடி இதெல்லாம் உங்களுக்கு வந்துருந்து இந்த நான் சொன்ன பெனிஃபிட்டு. ஓகேவா? சொன்னது என்னென்னா ஃபேஸ் க்ளோ, டிசிப்ளினு, வில் பவரு, கான்ஃபிடென்ட்டு, செல்ஃப் கண்ட்ரோலு, நிறைய சொன்னிருந்தேன் இல்லையா, அதெல்லாம் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா எப்படி இருக்கும்? அது வந்துட்டு எப்படின்னா கேட்கும்போது நல்லா எப்படி சொல்லு நார்மலாக தான் இருக்கும். உங்களுக்கு அது வந்துச்சுன்னா அது எவ்வளோ பெரிய பொக்கிஷம் அப்படிங்கிறது உங்களுக்கு நிஜமாகவே தெரியும். இது சொன்னால் புரியாது, புரிஞ்சுக்கிற விஷயமும் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் புரியும். தேங்க்யூ. 90 days முடிச்சிருக்கேன். அடுத்தது 1 year முடிச்சுட்டு வந்து பேசுகிறேன்.